மக்களே, நம்ம யூடியூப் வேலையை விட்டாச்சு. பட் அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு யூடியூப் வேலையில் சேர்ந்துருக்கோம். அது என்ன எதுன்னு இந்த வீடியோ இந்த விளாகில் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி April 1 ஒர்க் ஜாயின் பண்ண மொதல் நாள் இது. ஏன்னா ஆஃபீஸில் யாருமே இல்லையே நீங்கள் யோசிக்காதீங்க. 2 பேர் வந்து டீ வாங்க வெளியே போயிருக்காங்க. அண்ட் வந்து இதான் வந்து எங்கள் ஆஃபீஸு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக Day 3 ஒர்க் ஆரம்பித்து ஒர்க்கில் சேர்த்துனா 3ஆம் நாள் இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். அது ஆக்சுவலி வந்து ஒத்த கடையிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து ராஜகம்பியம்னு சொல்லி ஸ்டாப்பில் இறங்கி அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிறதா. இப்போ ஆக்சுவலி ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம போனோம் கிருஷ்ணாவணிக்குள்ளே. நம்மளுக்கு ஒரு வியூ காட்டுறப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இதான் வந்து மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான யானைமலை. இதுக்குள்ளே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் நடந்து வரேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பிரதர் வந்து வரல, லேட்டாக வரேன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லாட்டி நான் அவர் கூட வந்து வண்டியில் வந்திருப்பேன். 2-3 நாள் வந்து அவர் தான் பிக் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் வந்து மற்ற வந்து விட்டுட்டு இருந்தார். பட் இன்றைக்கி வந்து அவர் வரல, கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி சொன்னார். நான் நடந்து போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, ஓகே. இப்போதைக்கு நான் போன 3 நாளைக்கு ஜஸ்ட் வந்து போஸ்டர்ஸ் மொத்தம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். போஸ்டர்ஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸுக்கு வந்து ரீல்ஸுக்கு வந்து கட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 3 பேர் இருக்கோம். ஒரு அக்கா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்துட்டு போவாங்க. அவர்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது. கைஸ், இவ தான் நம்மளோட கேமராமேனு ஆதித்யா ப்ரோ. அண்ட் வந்து நம்ம ஒரு ஷூட்டுக்கு காட்டி நம்ம வெளியே வந்திருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாகவே போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி வாங்க நம்ம ஷூட்டுக்குள்ளே போகலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஹஸ்தகலா, இதுக்கு தான் நம்ம சரி வந்திருக்கோம். அங்கே வந்து ஜேசி ரெசிடென்சிக்குள்ளே நம்ம உள்ள ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம ஜேசி ரெசிடென்சி தான் வந்திருக்கோம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ரெசிடென்சி இது, ஜேசி ரெசிடென்சி. அப்படியே போகலாம். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்களா, கையிலே செஞ்ச வந்து அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இதான் வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம இந்த அக்காவை தான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். கேமராமேன் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டப்பில் நான் வந்து சும்மா அப்படி வந்து பார்த்துட்டு எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கோம். இந்த அக்கா பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் தான்ப்பா. ரோடு ஏதோ அந்த இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. அவன் ஏதோ அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கான் வயசாக அந்த அக்காவை. இந்த அக்கா உட்காந்து இதை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் புதிய சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வயசு இங்கே பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட் தான். இதோட இது பாருங்களேன், இதுவும் செமையாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது என்னது, ஏதோ வந்து அந்த காலத்தில் வந்து ரவுடிஸ் கட்டுற மாதிரி கழுத்தில் கட்டுற கட்சி இருக்குங்க. இதுக்காக கட்டுற கட்சி மாதிரி இருக்குது. லைஃப்லாம் சூப்பராக இருக்குது. வாங்குறீங்களாக்கா? இந்த கடையும் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஹேண்டிகிராஃப்டாமா இங்கே வராது. கொஞ்சம் நீங்கள் தள்ளி நின்றுக்கோங்க. ரெடியா? ஜி ரெடி. இந்த ஷூட் வந்து யாருக்கு போச்சா இருக்கோ இல்லையோ, இந்த கதை தான் போச்சனாக இருக்குது. இந்த கதை வந்ததுலேருந்து வாங்குற மாதிரியே பார்க்குறாங்க, ஆனால் வாங்க மாட்டுறாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே வாங்குற மாதிரியே பார்க்குறீங்களா, வாங்க மாட்டுறீங்க. பண்ணா இருக்குது. இந்த கதை ஐடியா சொன்னாங்க. இப்போ தெரியுது ஏன் இந்த அக்கா இந்த வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு. இப்போ புரியுது. கண்டன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வாரு, ஐயோ காலைல வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:30 மணி ஆச்சு. ஷூட் முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா பென்ஸ்லாம் இருக்குது. பணக்காரங்க சார். நம்ம காரில் வந்தோம். அங்கே வேணும், அங்கே BMW இருக்குது, தெரியுதா? பென்ஸு BMW மாசாக இருக்குது இந்த இடம். அண்ட் வந்து அவ்வளோதான், ஷூட் முடிஞ்சு இப்போ கிளம்ப வேண்டியதான். அப்படியே நான் தான் பேக் வச்சுருக்கேன், கேமரா பேக்கு, மைக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன். கேமராமேன் பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் எடுத்துகிட்ருக்கேன் பின்னாடி. ஏசி ரெசிடென்சி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, என்ன இது? ஆக்சுவலி டைம் பார்த்தா கரெக்டாக 6 மணி ஆச்சு. இப்போ தான் ஒர்க் வந்து கிளம்புறேன். சரி, நான் ப்ரோ கூட தான் பைக்கில் போக வேண்டியது. ப்ரோக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் வந்து பெரிய வீடியோ பண்ணுறதுனால அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 7:30 மணி 8 மணி ஆகும்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. ஆனால் இன்றைக்கி நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெளியே போய்ட்டு சுற்றிட்டு விளாக்லாம் எடுத்துகிட்டு நிறையா வந்துட்டு வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா
நல்லாவே ஃபன்னாகவே இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு. நானும் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேமரா பார்த்து பயந்துலாம் ஓடிட்டு இருக்காங்க. ப்ரோ வந்து சிரிக்கிறாரு. அங்கே போகலாம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நித்யானந்தாவோட கோயில் இருக்குங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எப்போ மேலூர் நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு கருத்து கடை பண்ணி வந்தோம். நம்ம க்ரௌடு இங்கே வெயில் சரியான வெயில். பேக் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல மழை. ஏன்னா இங்கே வருங்க மரம் வர உடஞ்சி விழுந்து கிடக்கு. கரண்ட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க அப்படிதாங்க இருக்கு. பாருங்க கூட்டத்தை விட எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்க. எல்லாம் அப்படியே இருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரலாமா? எதுக்கு இவ்வளோ பேர்? அவ்வளோதான் இதை பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 9:50 ஆச்சு. இது வந்து எந்த ஒரு நாள் நான் வந்து அப்படியே சொன்னமாக நடந்து போயிட்டுருக்கேன். சரியான வெயில். நம்மளை வெயிட் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு வேறு நம்ம நண்பர் வேறு வரல. அவங்க வந்து நேற்று இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் அப்படியே மேட்ச் கோயிலுக்கு போயிட்டாங்களாம்மா. அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்கு. மாமா கொஞ்சம் வந்து ஆனந்தமாக இருக்குது. இந்த பாட்டு கேட்ட போனால் இல்லாட்டி அவ்வளோ செத்துடுவேன். சரியான வெயில் நேராக வேர்த்து கொட்டுது. கைஸ் இன்னைக்கு இப்போ தான் சித்திரத்துள்ளாவோட அடுத்த நாள். நான் பார்த்தீங்களா 11 மணி 10 மணி இருக்கும், 10:30 மணி இருக்கும். வெயிலில் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். அழகாக சமயம் பார்த்துருக்கேன். ஆஃபீஸ் வந்து போய் வீடியோ எடுத்து வர சொல்லி சொல்லியிருந்தாங்களா. அதான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஃபோனில் தான் விளாக் எடுக்கணும். அது விளாக் இல்லை, சும்மா வந்து ஒரு இது மாதிரி எடிட் மாதிரி பண்ணி போடுற மாதிரி ரீல்ஸ் கட் பண்ணுறக்காண்டி போயிட்டுருக்கேன் ரோட்டில். இன்றைக்கி வந்து லீவு நாள் இல்லை. நேற்று தான் லீவு, இன்றைக்கி லீவு நாள் இல்லாதனால ஓரளவுக்கு கூட்டம் வந்திருக்கானாலுமே அங்கே போனால் தெரியும். அதே தொடர்ந்து இருக்குது. நம்ம வெயில் தேவையில்லாமல் கம்மி ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகுது. தனியாக வேறு போயிட்டுருக்கேன். 2000 years later. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் அவனை வந்துட்டு வேலைக்கு வந்து புதுசாக வந்திருக்கான் தலைவன் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. நானும் தலைவனும் தான் இப்போ வந்து ஒரு ஷூட்டுக்காண்டி கிளம்பி போயிட்டுருக்கோம். நேராக வந்துட்டு ஏகே கிட்ட வந்து இருக்கிற ஒரு ஃபுட் கடையில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். அதுக்கு தான் நானும் தலைவனை போயிட்டுருக்கோம். வண்டி வந்து பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான் வண்டியை. அதனால் அப்படியே அங்கே போயிட்டு ஏதாவது இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணான்னா வந்து வீடியோ எடுத்துக்காட்டு உங்களுக்கு இல்லை. பேச ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டுக்கு வந்தோமா, அங்கே வந்து அவங்களே வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதனால ஜம்பும் சாப்பிட்டுட்டு ஒரு காளான் பிரியாணி, அது மட்டும் வந்து லெமன் ரைஸு நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபுல் வீடியோ வந்து எங்கள் சேனலில் வரும். அது மேபி லிங்க் இல்லாட்டி ஏதாவதுனா கீழே வந்து போட்டுறேன். ஹைட் நியூஸ் தமிழ் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் வந்து சோறாக இருக்குது. கை கொடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியது. டைம் ஆச்சு, அப்படியே கிளம்புறோம். ஆமாம் ஆக்சுவலி இன்னும் 4 ஷூட்டுக்கு வந்திருக்கோம். அலீஃப் பிரியாணிக்கிட்ட. இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு ட்ரைபாடை போட்டு வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலீஃபில் வந்திருக்கோம். அல்ஃபாவில் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் இந்த போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு ஷூட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து என்னடா ஜேபிஜே அகாடமியா, இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கான். நல்லா சும்மா வந்து அப்படியே ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி பண்ணக்காண்டி வந்திருக்கோம் சேனல்லேருந்து. இது வந்து டப்பிங் ரூமு. சரிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. இதான் மைக்காவா, இதுக்காக கிளாஸ் ரூமு இருக்குன்ட்டு. விஆர் எல்லாம் யாரா அவங்க நாட்டுக்காரங்க போல். நம்ம நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. லோகி, வெற்றிமாறன், மணிரத்னம், கமல்ஹாசன், பாரதி ராஜா. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லாம் மதுரையில் வந்து இந்த விஸ்காம் மட்டும் பிஎஸ்சி விஸ்காம் மட்டும் சொல்லி தர மாதிரி ஒரு அகாடமி மாதிரி இது. அங்கே தான் நாங்கள் ஆக்சுவலி இப்போது வந்திருக்கோம். ஒரு ரூமு, ஷூட் பண்ணுற ரூமு. லைட்லாம் செட் பண்ணிட்டு கேமராலாம் வச்சுருக்கோம். கேனானோட R50. இது கொஞ்சம் காஸ்ட்லியான கேமரா. ஓகே, மைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஷூட்டுக்காண்டி. உங்கள் 3 days later. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியா காம்ப்ளெக்ஸ் தியேட்டரில் இருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு சேனல் வேலைக்கு வந்து ரிவ்யூ கேட்கவே வந்திருக்கோம். நேரம் வந்து நான் என் சேனலுக்கு வந்தாச்சுங்களேன் தியேட்டருக்கு வந்து நேரம் வீடியோ எடுத்து போட்டுருப்பேன், விளாக் எடுத்துருப்பேன். எக்கன் தியேட்டருக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த சூரியோட படம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கருண் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு.
இந்த வீடியோ எப்போ வரும் தெரியாது உங்களுக்கு. நான் சும்மா வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்பப்போ vlog சும்மா ஷூட் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு வீடியோ வேணால் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நம்மளால் பார்த்தீங்களா சின்சியரிட்டியாக இருக்கா தலைவன். என்னது இது? ஆக்சுவலி இவ்வளோ நாள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அது வந்து லாட்ஸ் ஆஃப் லவ். ஆக்சுவலி இனிமேல் வீடியோ போட மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஒரு புது சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். அது எல்லாமே நீங்கள் வந்து சீக்கிரமே பார்ப்பீங்க. இந்த சீரிஸ் வந்து தமிழோட தியேட்டர் சீரிஸ் வந்து இப்போதைக்கு பாஸில் இருக்குது, ஆனால் ஸ்டாப் ஆகலை. மேபி இது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப அதை வந்து திரும்ப பின்னர் வந்து தொடங்கலான்னு இருக்கேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவ்வளோதாங்க.